வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் ரொம்ப ஹெவியான லஞ்சுங்க. அதனால நைட்டுக்கு ஆளுக்கு இந்த ஒரு பவுல் சாலட் தான் இன்னைக்கு எங்களுக்கு டின்னர். இந்த சாலட் எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேர்க்கடலை வச்சு தாங்க இந்த சாலட் பண்ண போகிறோம். ஒரு கப் வேர்க்கடலை எடுத்து வேக வச்சுக்கோங்க. வேர்க்கடலை பிடிக்காதவங்க யாராக இருக்காங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கள் வீட்டில் இந்த வேர்க்கடலைனா எல்லாருக்கும் பயங்கர இஷ்டம். கூடவே கார்ன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க போதுங்க இந்த சாலட். கார்ன் ஒரு கார்ன் எடுத்துருக்கோம், அதையே வேக வச்சுக்கோங்க. ஸ்வீட் கார்ன் தான் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வேக வச்ச ஒரு கப் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன் வந்துட்டு நல்லா கர்னல்ஸாக எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கார்ன் கர்னல்ஸையும் வேர்க்கடலையும் ஆட் பண்ண அப்புறமா அரை கப் குக்கும்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கேரட் நல்லா நீட்டாக துருவினதை ஆட் பண்ணிக்கோங்க. நீட்டாக துருவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி போடாதீங்க. சாலடுக்கு எப்பவுமே துருவி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன கப் ஆனியன், ஒரே ஒரு டொமேட்டோவை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது அந்த டேங்கி ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன கப் பொமிக்ரேனட் ஸ்வீட்னஸ்க்காக. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே நார்மல் சால்ட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணுன்னா பிளாக் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை காஷ்மீரி சில்லி தூள். இந்த காஷ்மீரி சில்லி வந்துட்டு கலர் ப்ளஸ் ஒரு டேஸ்ட்டு, அதாவது காரம் ரொம்ப இருக்காது, ஒரு மைல்டான சில்லி ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கோம். சாட் மசாலா எப்பயுமே எந்த டிஷ்லையும் ஒரு சிட்டிக்கு ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஃப்ளேவர் ஒத்துக்காது, பிடிக்கவும் பிடிக்காது. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சாலட் ரெடிங்க. சூப்பராக இருக்கு இல்லையா, பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக. இந்த சாலட் தான் இன்றைக்கி எங்களுக்கு டின்னர். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சாலடை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.